ஜின்மாமா, இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த மாடலே போட்டுக்கிறவா? ஏய், இது எதுக்குடி? இன்னொரு மாடல் வச்சிருந்தியே, அது எங்க? அதை போட்டுக்கலாம்ல. போங்க, இதுதான் நல்லா இருக்கும். இந்த டிசைன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம எடுத்திருக்க சாரிக்கும் இந்த கலருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. பலகா பண்ணிக்கு நான் போட்டிருக்கும் போது அப்ப தெரியும், ஐயோ இதை போய் வேண்டானோ அப்படின்னு. இந்த செட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னொரு செட்டு இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கல இன்னைக்குங்க. அது எனக்கு பிடிச்ச செட்டு தான் விரும்பி வாங்கினது. ஆனா இன்னைக்கு வேண்டாம். என்னைக்காவது நான் இதை போடு அதை போடுன்னா நீ என்னைக்கு கேட்டிருக்க சொல்லு? எதுவுமே முடியாது, போட முடியாது, வைக்க முடியாது, நீ ஏதாவது ஒரு பிட்டை போடுவ. சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு உன்னோட வேலை. அப்புறம் எதுக்கு தான் என்கிட்ட கேட்பேன்னு எனக்கு தெரியல. நீ உனக்கே பிடிச்சிருக்கு, உன்னை இப்போ நினச்சது தான் போட போறேன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு சத்யா என்கிட்ட கேட்ப? இதை போடவா அதை போடவான்னு உன் இஷ்டப்படி ஏதோ ஒன்று போட்டு போக வேண்டியதானே. சும்மா நம்மள்கிட்ட வேணும்னே வெறுப்பேத்துறது கேட்கு. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான். அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. அப்பதுல இருந்தே உன்னோட வேலை அதுதானே. இங்க பாரு, சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காம கட்டுப்பேத்தாம போ. 1008 வேலை கிடக்கு. உனக்கு எது பிடிக்குதோ எதையோ தூக்கி மாட்டிட்டு போயேன். சும்மா என்கிட்ட என்னத்து கேட்டுட்டு இருக்க? எதுக்கு ஒரு இதுக்கு தான் கேட்டு பார்த்தேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் இந்த ஜும்காவை மாத்திட்டு வேற தோடு மேட்ச் பண்ணலாமா ஜும்மா? பாருங்க. ஏன்னா முள்ளஹாரம்க்கு ஜும்கா நல்லா இருக்குமா, இல்ல வேற தோடு மேட்ச் பண்ணுவோமா? ஏய், பொண்ணுங்களுக்கு ஜும்கா தான் அழகே. ஜும்காங்கிறத விட ஜிமிக்கின்னு சொல்லு, அதுதான் சூப்பரா இருக்கும் பேரு. பாரம்பரியமே அதுதான். அது என்ன ஜும்கா ட்ரெண்டிங் ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஜிமிக்கின்னு சொல்லு. ஜிமிக்கி போட்டால் தான் யாராக இருந்தாலும் அழகா இருப்பாங்க. அதனால ஜிமிக்கியே நல்லா இருக்கு, இதையே போ. என்ன இப்படியும் வேணான்னு தானே சொல்லுவ? பரவாயில்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். இல்ல இல்ல, எனக்கு ஜும்கா தான் பிடிக்கும். சரி, ஜிமிக்கி தான் பிடிக்கும். அதனால நான் இதை தான் போட போறேன். மச்சான் வீட்லயா இருக்கேன்? டேய், இப்ப இதெல்லாம் ஃபோன் பண்ண வீட்ல தான் இருக்கேன் வாடானே திருப்பி வீட்லன்றியா? உள்ள வாடா. பரவாயில்ல மச்சான், வெளில வாயேன். டேய், அருண் வர்றான், வான்னு கூப்பிடு. வாய் மூடிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஆ, வாடா, உள்ளதான் இருக்கேன். ஏய் பரவாயில்லடா, வெளில வா பேசலாம். வர சொன்னில்ல, நான் வரேன் மச்சான். நல்லா என்ன ஒர்க் இருக்கு, வாடா வெளில. ஏய் வாடா உள்ளன்னே. என்ன உள்ள வெளியில வெளியிலன்ட்டு வாடா. என் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்? வரேன். என்னடி, அருண் வரான், பேசாம இருக்க கூடாது. அவன் பாவம் தப்பா ஏதாவது நினைச்சுக்கிருவான். வந்த உடனே வான்னு சொல்லு. என்ன ஆ, சரி சரி சொல்லாம வாய் மூடிட்டு இருந்தா அவ்வளவுதான். பாத்துக்க, வான்னு கூப்பிடணும். சரி, கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். எத்தனை தடவை தான் சொல்வீங்க? சும்மா சும்மா சொன்னதையே. ஏன்னா நீ யாரையும் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்ட, அதனால சொல்றேன். அதுவும் சோனியா அருண்னா உனக்கு ஆகவே ஆகாது. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்றேன், வான்னு கூப்பிடுன்னு. அப்பவும் நீ மீறி கூப்பிடாம இருந்தானா அவ்வளவுதான். பாத்துக்க. ஐயோ, அப்படிலாம் நான் கூப்பிடாமலாம் இல்ல. கூப்பிடுறேன், வர சொல்லுங்க. ம். மச்சான் என்ன பண்றீங்க? அருண் வாங்க. வரேன் சத்யா. பாப்பாலாம் எங்க மச்சான்? இந்த வீட்டுக்குள்ள தாண்டா ஏதோ விளையாடிட்டு இருக்குங்க. வா மச்சான் உட்காரு. இருக்கட்டும்டா, வா. ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா, போயிட்டு பார்த்துட்டு என்ன டெக்கரேஷனுக்கு சொல்லணுமா, என்ன மாதிரி டெக்கரேட் பண்ண பார்த்து செலக்ட் பண்ணுவோமா? போலாமாடா? போலாண்டா, உட்காரு. அம்மாவை காஃபி போட்டு தர சொல்ல. அம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. அருண் வந்திருக்கியான். அம்மாவை காஃபி போட்டு கொண்டு வர சொல்றேன், குடிச்சிட்டு மெதுவா போலாம் இரு. என்னடா, என்ன சத்யா அது கையில ஜுவல்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை அருண். வளகாப்புக்கு எது போடலான்னு எடுத்தேன். இது நல்லா இருந்த மாதிரி இருந்து அர்ஜுன் மாமாட்ட கொண்டு வந்து காமிக்கலான்ட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு. அவரா இது நல்லா இருக்கான்னு கேட்டுட்டாரு. எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன் அருண், நல்லா இல்லையா? இது அழகா தானே இருக்கு. நகை போய் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன? சூப்பரா இருக்கு. ஓ, தேங்க்யூ. நல்லா இல்லைன்னு சொன்னடா. இன்னொரு மாடல் சூப்பரா இருக்கும் மச்சான், அதை போடுறீன்னு வேணும்னே இவ. நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது, நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி இதை போட போறா. நான் இதுக்கு மேல என்ன நான் ஏதாவது நல்லா இருக்கு, இது ஓகே அது ஓகேன்னு ஏதாவது சொன்னேன்னு வை, வேணும்னே அன்னைக்கு இப்படி பழி வாங்குறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பா மச்சான் இவ. சரி சரி விடு, இதனால என்ன? பிடிக்கலன்னா வேண்டாம். சரி மச்சான், அம்மா போய் காஃபி போட்டு கொண்டு வர சொல்வான். வேலை எப்போ மச்சான்? லேட் ஆகுமா? ஏய், நான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைச்சேன், நீ அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டிய. அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பவா? நான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் மச்சான், வீட்டுக்கு போடா நாளைக்கு பாத்துக்கலான்னு. நீ திருப்புன்னு வீட்டுக்கு வருவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. டெக்கரேஷன் பண்ணது மற்றதுக்கெல்லாம் நாளைக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க, இப்போ வேணாம் அப்படின்னு இருந்தாங்க. நான் உன்கிட்ட சொல்றதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துட்ட மச்சான். அர்ஜுன், சரிடா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்டா வீட்டுக்கு கிளம்புறேன்ற? வெயிட் பண்ணு, இப்ப அதுக்குள்ள என்ன உனக்கு? இல்ல மச்சான், சோனி பாவம் தனியா இருக்கும்,
அது ஈவினிங் டைமில் கொஞ்சம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எப்போவுமே சோனி நினைக்கிது. அதனால பாவம் தனியாக அதுக்குள்ள விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரி. சரி நான் கிளம்புறேன் மச்சான். வீட்டுக்கு போனால் தம்பி கொஞ்சம் நேரம் என் கூட விளையாடிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிப்பான். அதுக்கு தான் காணும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதை விட 2 பேரும் தனியாகவே இருக்குதுங்களா, அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான். ஓ அப்படியா? சரி மச்சான். சரி அப்போ கிளம்பு. ம் ஓகேடா. சரி அப்போ நாளைக்கு எந்த டைமுக்கு வரணும் நீ சொல்லிடு. நான் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறேன். சரி. லூசா சத்யா நீ? ஏன் திட்டுறீங்க? இப்போ நான் என்ன அருண் வாங்க கூப்பிடலையா? அருண் வந்த உடனே வாங்க அருண் தானே கூப்பிட்டேன். வாங்க அருண் கூப்பிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொன்னியா? ஓ, அது சொல்லலையா? ஆமா. பின்ன வாங்க உட்காருங்க ஏதாவது சொல்றியா நீ? சாப்பிடுங்கன்னு சொல்றியா யாரையாவது? ஒன்னாலதான் வசந்தி அக்காவுக்கு சண்டை வந்துச்சு. இப்ப இந்த அருண் வர்றான், அவனை ஒரு வார்த்தை. இதுவே அம்மா பார்க்கல பாவம், பின்னாடி இருப்பாங்க போல. இல்லைன்னா உட்கார்றா சாப்பிட்ற தம்பி உட்கார அருண், இரு அருணுக்கு சாப்பாடு செஞ்சிடுறேன் போட்டுடுறேன், காஃபி போட்டுடுறேன் டீ போட்டுறேன்னு அம்மா விடவே மாட்டாங்க அருணை. அந்த மாதிரிலாம் ஏன் சத்யா நீ இருக்கவே மாட்டேங்கிற? வேண்டாம் வெறுப்பா இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்களோன்னு இருக்க. சே, இதுதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயமே சத்யா. பிடிக்காத விஷயன்றதோட என்னோட இதுவே அப்படிதான். நான் கேஷுவலாக உங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே இவர் சொல்கிறாரேன்னு நினச்சி நான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்ன ஓ அப்பா ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருவா. வாய் திறந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க முடியாதே. சரி சரி, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அஞ்சு, அஞ்சு, யாரு? அஞ்சு ஒரு நிமிஷம் வாயேன். அஞ்சு கிட்ட இதை எப்படி கேட்கறதுன்னு தெரில வேற. அஞ்சு ஒத்துப்பாளா? அஞ்சு நம்ம கேட்கறதுக்கு திருப்பி தருவாளா? தெரியல. அஞ்சு கிட்ட கேட்டு பாப்போம் என்ன சொல்றான்னு. அஞ்சு, அருண் வந்திருக்கேன். அண்ணா இந்த வந்துட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் உட்கார, நான் வரேன். ஆ சரி சரி வா. மச்சான் இல்லையா? அவங்க இல்லை, நான் வெளியில போயிட்டாங்க. சரி சீக்கிரம் வா. உட்காரு, நான் இந்த ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன், ப்ளீஸ் உட்காரு. இருக்கட்டும் அஞ்சு நீ வா. அண்ணே, சோனி வரல, தம்பி வரல, நீ மட்டும் வந்திருக்கா? சொல்லவே இல்லை வரேன்னு கூட. ஏன்னா அவங்க எல்லாரும் விட்டுட்டு வந்த? அஞ்சு நான் சும்மா யதார்த்தமா வந்தேம்மா. அவங்கள கூட்டிட்டு வரல, அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் ஆஃபீஸ் விட்டு இப்படியே வரும்போது அப்படியே வந்துட்டேன் அஞ்சு. ஓ அப்படியா, தேங்க்ஸ் அண்ணா. சரி அஞ்சு. மச்சான் எங்க போயிட்டாரு? வீட்டில் இல்லையா? இன்னும் வரலையா? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க, உட்காரு. இல்லை அஞ்சு டைம் ஆயிடுச்சு. சோனி தம்பி வீட்டில் தனியாக இருப்பாங்க, நான் கிளம்பணும். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் எப்படி கேட்பேன்னு தெரில. அம்மா சத்யா வீட்டில இருந்து உனக்கு எதுவும் வளகாப்பு சொன்னாங்களா? கேட்கறதுக்கு தான் எப்படி கேட்பேன்னு தெரிலன்றியா லூஸ் மாதிரி? சத்யாக்கு வளகாப்பா அதெல்லாம் சொல்லலையே. எப்ப? எப்போவா? எனக்கு தெரியாதண்ணா, என்கிட்டலாம் யாரும் சொல்லலை. ஆ அதான் 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 கேட்டேன். அது சோனி சோனிக்கு சொல்லியிருக்காங்களா? அதான் போகணும். சோனிட்ட நகை ஒன்றும் இல்லைல்ல. அதான் உனக்கே தெரியுமே, சோனிட்ட நகை ஒன்றும் இல்லைல்ல. அதான் சரி உன்கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அஞ்சு. கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. வேற என்ன பண்றது? பாவம் சோனியும், அவள்கிட்டையும் ஒன்று கூட போட்டுக்கிறதுக்கே இல்லையா. அதனால தான் சரி உன்கிட்ட கேட்டா நீ தருவீல்ல, அதாம்மா வந்தேன். தரியா கொஞ்சம்? ஏன்னா இதை கேட்கறதுக்கு லூஸ் மாதிரி யாருக்கிட்டே கேட்குற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற லூஸ் மாதிரி? ஏன் நான் உனக்கு கேட்டா நான் தரமாட்டேனா? போ, உட்கார ஒரு நிமிஷம். காஃபியா டீயா? ஐயோ எனக்கு காஃபி வேணா டீ வேணாம், நான் வர வழியில தான் குடிச்சேன். எனக்கு வேணாம் அஞ்சு. நீ நகையை மட்டும் எடுத்துட்டு வா, நான் சோனிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன். இதை கேட்கறதுக்கு யாருக்கிட்டே நான் யாரு? உன்னோட தங்கச்சி. உன்னோட தங்கச்சிட்ட நீ கேட்கறதுக்கு இவ்வளோ சங்கடப்படுற? போ உங்ககிட்ட இப்படிலாம் பண்ணாத சரியா? சங்கடப்படாம இனிமே இது மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் இப்படிலாம் யாருக்கிட்டே கேட்குற மாதிரி எவர்கிட்டே கேட்குற மாதிரிலாம் பண்ணாத. வெயிட் பண்ணு, எடுத்துட்டு வரேன், உட்காரு. இதில் வேற டீ வேணா காஃபி வேணாமா? சொல்லு ஏதாவது வேணுமான்னு. இன்னும் வேணாமா? சரி போ, இதை எடுத்துட்டு வரேன். பாவம் சோனி. சோனிட்ட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ சத்யா வச்சிருக்கிறது பார்த்தோன்னே சோனி அவங்க தான் வந்துச்சு. அந்த பிளேட்டு இது மாதிரி எவ்வளோ இருந்தது, நாம தான் எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ கடைசியில் அந்த பிளேட்டு ஒன்றுமே இல்லை, பாவம் போல இருக்கு. அதான் அஞ்சுட்ட வாங்கியாவது வளகாப்புக்கு போட்டுட்டு வர சொல்லி சோனிட்ட கொடுத்தோன்னா சோனி வளகாப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது பாவம். அஞ்சு சீக்கிரம் வா, நான் கிளம்பு. எடுத்துட்டு இருக்கேல, ஒன்னொன்னா தானே எடுத்துட்டு வர முடியும், இருண்ணா. ஆ பாவம் அந்த பிள்ளை. ஏதோ நம்ம தங்கச்சிக்கும் நம்ம மனசார கேட்க முடியுது. நம்ம தங்கச்சி நமக்கு கொடுக்குது, ஆனால் அவங்க தங்கச்சின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை போ. சோனிக்கு என்ன பண்ற பாவம் அந்த பிள்ளை அப்படி பண்ணுது. சோனி என்ன பண்ணும்? அஞ்சு ஏன் இவ்வளவு இவ்வளவு வேணாம் அஞ்சு.
இதுல ஒரு 2 மட்டும் கொடு. இவ்வளோலாம் போட மாட்டா. குடு, நல்லா இருக்கானா டிசைன்? ஆமாண்ணே, கேரளா ஹாரம், கேரளா செட்டு நல்லா இருக்கா? இப்படியே செட்டா போட்டா சோனிக்கு சூப்பரா இருக்கும். இதுல ஏன் 2 தான் வேணுன்ற? அப்படியே கொண்டு போய் அவள்கிட்ட கொடுண்ணே, அவ அப்படியே போட்டுக்கிறட்டும். அவளுக்கு அழகா இருக்கும். இந்தா புடி. ஐயோ, இவ்வளோ வேணாப்பா. இதை பார்த்தாலே நமக்கு பக்குன்னு இருக்கு. இவ்வளோ ஜுவல்ஸா? வேணாம் அஞ்சு. அவ வாங்குறாளோ போடுறாளோ என்னமோ தெரியல அஞ்சு. இப்ப கொண்டு போறியா என்ன? இப்படி பண்ற? வாங்கிக்கோனே. நீ யாருக்கிட்டே போய் வாங்குற மாதிரியும் யாருக்கிட்டே போய் கேட்குற மாதிரியுமே நீ சொல்லிட்டே இருக்க இருந்து நானும் பார்க்குறேன். என்கிட்ட தானே கேட்குற, என்கிட்ட தானே சொல்ற. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கொண்டு போயிருந்தா. சரி குடு, பத்திரமா வச்சு கொடு. எதுலாவது நல்லா ஜுவல் பாக்ஸ்ல போட்டு, அப்புறம் ஒரு பையில போட்டு, ஒரு கவர்ல போட்டு பத்திரமா குடு அஞ்சு. எங்கேயும் நான் மிஸ் பண்ணிடாம. ஆமா, இது வேற அவ்வளோதான். ஆமா, சரவணன்ட்ட கேக்குறியா? ஏன் கேட்கணும் அவர்கிட்ட? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ரொம்ப பேசுகிறேன். யார்கிட்ட கேட்குற மாதிரி யார்கிட்டயும் வாங்குற மாதிரி. என் வீட்டுக்காரெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாருண்ணே. அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சரியா? நீ வாங்கிட்டு போ. அவர் எதுவும் சொல்ல மாட்டார், எதுவும் நினைக்க மாட்டார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வாங்கு. இந்தா. சரி அஞ்சு, ஏன் இப்ப கோவப்படுற? சரி, ஒரு பையில போட்டு தரியா? நான் அப்படியே கொண்டு போயிடுறேன். ஆ சரிண்ணே, இரு. அப்புறம் கோவப்பட வைக்கிற. கோவப்படுறேன்னு வேற சொல்கிற. பாவம், சோனிக்கு முதல்ல நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போதான் எனக்கு புரியுது அவன் ஏன் ஃபீல் பண்ணா அப்படின்னு. எல்லாரும் முன்னாடி என்னால் அவள் அசிங்கப்பட்டு நிற்கிறா. பாவம், ஏதோ நீயாவது கொடுத்து. ம், இரு, போட்டு கொண்டு வரேன்.